உத்தரப்பிரதேசத்தில் 2017ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை போலீஸ் என்கவுண்டரில் 238 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அம்மாநில டிஜிபி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதல்வரான பிறகு போலீஸ் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடுகளின் எண்ணிக்கை 15,000-ஐ கடந்துவிட்டன. இதுகுறித்து விரிவான தகவல்களை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச முதல்வராக பொறுப்பேற்றார் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசத்தில் குற்றவாளிகளுக்கு இடமில்லை என்று முதல்வர் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக அம்மாநில டிஜிபி ராஜீவ் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இதனால் அங்கு என்கவுண்டர் கொலைகள், குற்றவாளிகளை காலில் சுட்டு பிடிக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 8 ஆண்டுகளில் 14,973 என்கவுண்டர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 238 பேர் உயிரிழந்துள்ளனர். போலீசாரை தாக்கிய 9,467 பேர் காலில் சுடப்பட்டு காயமடைந்தனர். 30,694 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி ராஜீவ் கிருஷ்ணா கூறியுள்ளார். போலீஸ் என்கவுண்டர்கள் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மீரட் மண்டலத்தில் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. அங்கு 7,969 குற்றவாளிகள் நேரடி மோதல் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 2,911 பேர் காயமடைந்தனர். ஆக்ரா மண்டலத்தில் 5,525 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். 741 பேர் காயமடைந்தனர். பரேலி மண்டலத்தில் பிடிபட்ட 4,383 குற்றவாளிகளில் 921 பேர் காயமடைந்தனர். வாரணாசி மண்டலத்தில் போலீசார் 2,029 குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாகவும் 620 பேருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் டிஜிபி தனது அறிக்கையில் தெரிவித்தார். போலி என்கவுண்டர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு கடந்த ஆண்டு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. இதன் மூலம் என்கவுண்டர்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதிய வழிகாட்டுதல்களின்படி என்கவுண்டர் நடந்த இடத்தை வீடியோ பதிவு செய்வது, பிரேத பரிசோதனையை வீடியோ பதிவு செய்வது, 2 மருத்துவர்கள் கொண்ட குழு பிரேத பரிசோதனை செய்வது மற்றும் தடயவியல் குழு என்கவுண்டர் நடந்த இடத்தை ஆய்வு செய்வது போன்றவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் என்கவுண்டர் நிகழ்த்திய காவலர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திடம் அது குறித்த விசாரணை ஒப்படைக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் உறவினர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகளை கைது செய்து சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத் தருவதற்கு பதிலாக என்கவுண்டர் மூலம் காவல்துறையினரை கொலை செய்வது முற்றிலும் சட்டவிரோதமானது மற்றும் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்று சமூக செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். என்கவுண்டர் கொலைகளுக்கு சட்டத்தில் இடமில்லை என்று உச்சநீதிமன்றமும் பலமுறை கூறியுள்ளது. ஆனால் இந்தியாவின் பல மாநிலங்களில் காவல்துறை என்கவுண்டர் கொலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.